வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த பிகினர் சீரிஸ்ல இன்னைக்கு 3rd லெசன் பார்க்க போறோம். ஆல்ரெடி பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அப்படின்றத போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல இதே மாதிரி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாம யூஸ் பண்ற சில அட்வர்ப்ஸ், அந்த அட்வர்ப்ஸ் அந்த சென்டென்ஸ்ல எந்தெந்த இடத்துல போடணும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கான அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்றப்போ நம்ம என்ன சொன்னோம், எப்பவுமே நடக்கிற விஷயங்களை நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸ் மேக் பண்றப்போ சில கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் கீவேர்ட்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை எப்பவுமே பண்ணுவேன், எப்பயாவது பண்ணுவேன், பொதுவா இப்படிதான் பண்ணுவேன், சாதாரணமா இப்படிதான் செய்வோம் நாங்க, ரொம்ப ரேரா தான் பண்ணுவேன். இந்த மாதிரியா நம்ம சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ற வார்த்தைகளை தான் நம்ம இந்த இடத்துல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கான அட்வர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எந்தெந்த வார்த்தைகள் அந்த சென்டென்ஸ்ல எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு சென்டென்ஸ் அப்படின்றப்போ அதுல வந்து பொசிஷன் எந்தெந்த வேர்டு எந்தெந்த இடத்துல இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த அட்வர்ப்ஸ் எல்லாம் இந்த சென்டென்ஸ்ல எந்தெந்த இடத்துல போடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன அதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இந்த இடத்துல இந்த அட்வர்ப்ஸ் எந்த இடத்துல வரணுங்கிறத பத்தி நம்ம எதுவும் சொல்லல. இப்போ நாம இந்த அட்வர்ப்ஸ் எந்த இடத்துல வரும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது எப்பவுமே நான் இதை செய்வேன் இந்த மாதிரி சொல்றதுக்கு. எப்போதும் அப்படின்னு சொல்றதுக்கு நாம ஆல்வேஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அட்வர்ப் சொன்னோம் இல்லையா? ஸோ எந்த இடத்துல வரும் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். பொதுவாக இந்த அட்வர்ப்ஸை வேர்புக்கு முன்னாடி நாம யூஸ் பண்ணுவோம். இப்ப இது வந்து ஒரே ஒரு வார்த்தையா இருந்தா, வேர்ப்ன்றது ஒரே ஒரு வார்த்தையா இருந்தா, அதுக்கு முன்னாடி இந்த அட்வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 வார்த்தையா இருந்தா, 2 வார்த்தைன்னா என்ன? இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? டோன்ட் பிளஸ் வேர்ப், டசன்ட் பிளஸ் வேர்ப் இந்த மாதிரிலாம் 2 வார்த்தைகள் வச்சு வருது இல்லையா? இந்த மாதிரி இடங்கள்ல நாம அந்த 2 வார்த்தைகளுக்கும் நடுவுல, அதாவது இந்த மெயின் வேர்புக்கு முன்னாடி இந்த அட்வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படியே சென்டென்ஸ பார்த்துட்டே வந்தீங்களான்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஆல்வேஸ்னா எப்போதும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ எப்பவும் எங்க அம்மா என்ன ஒரு குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ யாரு? எங்க அம்மா. மை மாம். மை மாம்ன்றது ஷி சிங்குலர். அதனால வேர்போட எஸ் சேர்க்கிறோம். ட்ரீட்ஸ். இந்த ட்ரீட்ஸ்ன்ற வேர்புக்கு இமீடியட்டா முன்னாடி இந்த ஆல்வேஸ்ன்ற அட்வெர்ப நம்ம போட போறோம். மை மாம் ஆல்வேஸ் ட்ரீட்ஸ் மீ லைக் அ சைல்ட். மை மாம் ஆல்வேஸ் ட்ரீட்ஸ் மீ லைக் அ சைல்ட். இப்ப செகண்டா நம்ம பார்க்க போறது வழக்கமா. இதுக்கு நாம யூசுவலி அப்படின்ற அட்வெர்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். அவர் வழக்கமா சாயந்தரம் ஒரு 6 மணி வாக்குல தான் வீட்டுக்கு வருவார். எப்பவும் சாயந்தரம் ஒரு 6 மணி வாக்குல தான் அவர் வீட்டுக்கு வருவார். ஸோ ஹி வீட்டுக்கு வர்றது, திரும்பி வர்றது, ஆஃபீஸ்ல இருந்து திரும்பி வர்றது, ஸ்கூல்ல இருந்து திரும்பி வர்றது, ஏதாவது ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றது, இதெல்லாம் நம்ம ரிட்டர்ன்ங்கிற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். ஸோ ஹீன்றதுனால ரிட்டர்ன்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இதுக்கு இமீடியட்டா முன்னாடி நாம இந்த யூசுவலின்ற அட்வெர்ப போட்டிருக்கோம். He usually returns home at about 6 p.m. He usually returns home at about 6 p.m. அடுத்த வார்த்தை ஜெனரலி. பொதுவா. அவர் பொதுவா வெளியில எங்கேயும் சாப்பிட மாட்டார். சாப்பிட மாட்டார் அப்படின்னு நெகட்டிவா சொல்லியிருக்கோம். ஸோ அதனால டசன்ட் ஈட். ஸோ ஹீன்றதுனால டசன்ட் ஈட்ன்னு போட்டிருக்கோம். இப்போ நான் வழக்கமா பொதுவா நான் வந்து வெளில எங்கேயும் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்றதா இருந்தா ஐ டோன்ட் ஈட் அப்படி நம்ம போட்டிருப்போம் இல்லையா? ஸோ ஹீன்றதுனால டசன்ட். இப்ப அடுத்தது இந்த அட்வெர்ப எங்க போடணும்? ஜெனரலின்ற அட்வெர்ப நாம இந்த டசன்ட் ஈட் 2 வேர்டா இருக்கு இல்லையா? இது 2க்கும் நடுவுல போடுவோம். He doesn't generally eat out. He doesn't generally eat out. அடுத்த அட்வெர்ப் சில சமயங்கள்ல. Sometimes. எங்க அம்மா சில சமயங்கள்ல எனக்கு தலைப்பின்னி விடுவாங்க. இந்த தலைப்பின்னி விடுறது அப்படிங்கிறப்போ நம்ம யுஎஸ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிரைட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். யூகே இங்கிலீஷ்ல பிளைட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க எதை வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ எங்க அம்மா அப்படின்றதுனால மை மாம். சில சமயங்கள்ல அப்படிங்கிறப்போ சம்டைம்ஸ்ங்கிற வார்த்தையை பிரைடுக்கு முன்னாடி சேர்த்துட்டு இருக்கோம். மை மாம் சம்டைம்ஸ் பிரைட்ஸ் மை ஹேர். மை மாம் சம்டைம்ஸ் பிரைட்ஸ் மை ஹேர். அடுத்த வார்த்தை நார்மலி சாதாரணமா. சாதாரணமா அங்க போகணும்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல யாரு, என்ன அந்த மாதிரி எந்த சப்ஜெக்டும் இல்லாததுனால டம்மியா இட்டுன்ற சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து சாதாரணமா ஒரு 20 நிமிஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இட் டேக்ஸ் 20 மினிட்ஸ் டு கெட் தேர். இட் டேக்ஸ் 20 மினிட்ஸ் டு ரீச் தேர். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம்.
ஸோ இந்த இடத்துல நார்மலிங்கிற வார்த்தையை இதுக்கு முன்னாடி சேர்த்திருக்கோம். It normally takes 20 minutes to reach there. It normally takes 20 minutes to get there. அடுத்ததா நம்ம பார்க்க போற அட்வர்ப் habitually. இது வந்து ஒருத்தவங்களுடைய ஹேபிட். எப்பவுமே அவங்க இது வந்து அவங்களுடைய பழக்கம். இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. இதான் அவங்களுடைய வழக்கம். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ வழக்கமா அப்படின்னா யூசுவலின்னு ஒரு வார்த்தை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து வழக்கமா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றப்போ அது வந்து நம்ம ஹேபிட்னு நம்ம மீன் பண்ணல. சில விஷயங்கள் வந்து நமக்குன்னு ஒரு ஹேபிட்டா இருக்கும் இல்லையா? அதை சொல்றதுக்கு தான் நம்ம ஹபிச்சுவலிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப அவன் வந்து பொய் சொல்றது வந்து அவனுக்கு வந்து எப்போதும் வாடிக்கை. அது வந்து அவனுடைய ஹேபிட். அது அப்படித்தான் சொல்லுவான் அவன். அப்படி நம்ம மீன் பண்ண போறோம். ஸோ அவனுக்கு பொய் சொல்வது ஒரு பழக்கம், வழக்கம் அப்படி நம்ம சொல்லப் போறோம். He habitually lies. He habitually lies. இப்ப இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். சில பேருக்கு நகம் கடிக்கிறது ஒரு பழக்கமா இருக்கும் இல்லையா? He habitually bites his nails. He habitually bites his nails. அடுத்த அட்வர்ப் often. அடிக்கடி. அடிக்கடி அவர் லேட்டா தான் வீட்டுக்கு வருவார். ஸோ வர்றது அப்படிங்கிறப்ப கம். ஹீன்றதுனால கம்ஸ்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அடிக்கடி அப்படின்றதுனால he often comes home late. He often comes home late. அடுத்த அட்வர்ப் frequently. இதுவும் அடிக்கடி தான். இந்த கோயிலுக்கு அடிக்கடி பேருந்துகள் போகிறது. பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளா ரன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண போறோம். ஸோ பேருந்துகள் ப்ளூரல்ல இருக்கிறதுனால பஸ்ஸஸ் இந்த இடத்துல நம்ம எஸ் சேர்க்கல. ஸோ பஸ்ஸஸ் அப்படின்னு ப்ளூரல்ல போட்டிருக்கிறதுனால நம்ம வெறுமனே எஸ் சேர்க்காம ரன்னு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வென்ட்லிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கோம். Buses frequently run to the temple. Buses frequently run to the temple. கோயிலுக்கு அடிக்கடி பேருந்துகள் போகின்றன. அடுத்த வார்த்தை hardly. அதாவது ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப ரேரா. ஸோ ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஃபோன் பண்ணுவார். ஆக்சுவலா அவர் ஃபோன் பண்றதே இல்லை இப்பெல்லாம். அந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். ஸோ 2 வார்த்தைகள் இருக்கு. ஒருபோதும் இல்லை அப்படின்னு நீங்க சுத்தமா இல்லைன்னு சொல்றதா இருந்தா நெவர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஹார்ட்லி அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ஹீ கால் பண்றது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஹீன்றதுனால எஸ் சேர்த்து கால்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சேர்த்திருக்கோம். He hardly calls me nowadays. அடுத்த வார்த்தை சொன்ன மாதிரி ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தா நெவர். அவர் ஒருபோதும் பணத்தை செலவழிக்கவே மாட்டார். அவர் செலவழிக்கிறதுங்கிறப்போ ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இடத்துல ஹீன் இருக்கிறதுனால ஸ்பென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். He never spends any money. He never spends any money. செலவழிப்பதே இல்லை அப்படின்னா நெகட்டிவா he doesn't spend any moneyன்னு சொல்ல வேண்டியதுதானே? அஃப்கோர்ஸ் நீங்க அப்படியும் சொல்லலாம். ஸோ இது வந்து எப்பவுமே செலவழிக்கவே மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இந்த மாதிரி he never அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லலாம். நெவர்ன்ற வார்த்தையே நெகட்டிவ் தான், எப்பவும் இல்லைன்னு அர்த்தம். அதனால நம்ம டஸ் நாட்னு போடாம நம்ம நெவர் ஸ்பெண்ட்ஸ் எனி மணின்னு போட்டிருக்கோம். நீங்க வேணுமானா he doesn't spend any money அப்படியும் நம்ம சொல்லலாம். அடுத்த வார்த்தை செல்டம். ஹார்ட்லி மாதிரியே தான், ரொம்ப அரிது, ரொம்ப ரேர், அபூர்வமா. நான் எப்பயாவது தான் டிவி சீரிஸ் பார்ப்பேன். எனக்கு டைம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். அப்ப எப்பயாவது எனக்கு தோணுச்சுன்னா எதையாவது ஒண்ணு வச்சு பார்ப்பேன். இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ இதுவும் ஐ டோன்ட் வாட்ச் எனி சீரிஸ்ன்னு சொல்லாம நம்ம ஐ செல்டம் வாட்ச் எனி சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஐ டோன்ட் வாட்ச்னா நான் பார்க்கவே மாட்டேன் அப்படி இருக்கு. ரொம்ப எனக்காவது டைம் கிடைச்சா எனக்காவது பார்ப்பேன். அப்படி நம்ம ரேரா பண்ணுவோம்னு சொல்றதுக்கு நம்ம இந்த மாதிரி செல்டம்ங்கிற வார்த்தையை சேர்த்து பாசிட்டிவா சென்டென்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ செல்டம் வாட்ச் எனி சீரிஸ். ஸோ இந்த அட்வர்ப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹார்ட்லி, நெவர், செல்டம் இதெல்லாமே வந்து நெகட்டிவ் மீனிங். ஆல்மோஸ்ட் இல்லை. நெவர் வந்து சுத்தமா இல்லை. இந்த செல்டம், ஹார்ட்லி வந்து ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஐ செல்டம் வாட்ச் எனி சீரிஸ். நம்ம கடைசியா பார்க்க போறது ரேர்லி. ஸோ இதுவும் அரிதா, ரொம்ப ரேரா. 50 miles per hour அதை தாண்டிலாம் போவே மாட்டேன். நீங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்ல சொல்றதா இருந்தாலும் சரி. So I rarely drive above 50 miles per hour. I rarely drive above 50 miles per hour. எனக்காவது ரொம்ப ரேரா தான். பெரும்பாலும் நான் 50 miles per hour அந்த ஸ்பீடை தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். இந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ இந்த வீடியோல நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் மேக் பண்றப்போ அதுக்கான அட்வர்ப்ஸை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் அட்வர்ப்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.